நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. 10 அடி பள்ளத்தில் நிர்வாணமாக கிடந்த பெண் சடலம், தலையை சிதைத்து துடிக்க துடிக்க கொன்ற பயங்கரம், காவல்துறைக்கு துருப்பிச்சீட்டாக கிடைத்த ரத்தம் படிந்த காப்பு, 42 வயது பெண்ணை சிதைத்து சின்னா பின்னமாக்கிய 25 வயது இளைஞன், நகைக்காக நடந்த கொடூரமா அல்லது பாலியல் இச்சைக்காக நடந்த பயங்கரமா? பெண்ணை கொன்றுவிட்டு நல்லவன் போல் ஆக்டிங் செய்த கொடூரன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? சுத்தி விவசாய நிலம், 4 பக்கமும் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வீடு கூட கிடையாது. கத்தி கூப்பாடு போட்டாலும் உதவிக்கு ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூர சம்பவம் அந்த கிராம மக்களை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. சாயங்கால நேரம் 25 வயசுல இளைஞர் ஒருத்தர் மூச்சு வாங்கியபடி ஊருக்குள்ள ஓடி வந்திருக்காரு. அவரை பார்த்த அங்க இருந்த மக்கள், என்னப்பா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நத்தம் சுண்ணாம்பு குளம் பகுதியில ஒரு பெண் இறந்து போய் கிடக்கிறதா சொல்லியிருக்காரு. உடனே அங்க போன மக்கள் பள்ளத்துக்குள்ள பெண் ஒருத்தங்க நிர்வாணமான முறையில உயிரிழந்து கிடந்ததை பார்த்து நடுநடுங்கி போயிட்டாங்க. அதை அடுத்து விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் பள்ளத்துல கிடந்த பெண் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்கினாங்க. அதை அடுத்து இந்த பெண் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சிலர், இந்த பெண் பூ வியாபாரி தனம் சார், தினமும் வீடு வீடா போய் பூ விற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல பதறி அடிச்சுக்கிட்டு வந்த தனத்துடைய தங்கச்சி தன்னுடைய அக்கா இருந்த கோலத்தை பார்த்து துடிச்சு போயிருக்காங்க. இதுக்கு நடுவுல தனத்தோட மூக்குத்தியும் காதுல போட்டிருந்த தோடையும் காணோன்னு அவங்களுடைய தங்கச்சி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தனத்தை கல்லால் அடிச்சு கொன்னுட்டு மூக்குத்தியையும் தோடையும் மர்ம நபர்கள் யாரோ பறிச்சுக்கிட்டு போயிருக்காங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா தனம் ஆடைகள் இல்லாம நிர்வாணமா இருக்கிறதால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்துச்சு. மூக்குத்தியும் தோடும் சேர்ந்து 1 பவுன் இருக்குமா? அந்த 1 பவுன் நகைக்காக நடந்த கொலையா இல்ல பாலியல் கொலையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். முதற்கட்டமா தனம் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அப்போ போலீஸ் கண்ணுல ரத்தம் படிஞ்ச காப்பு ஒண்ணு சிக்கி இருக்கு. இந்த கேஸ்ல அந்த காப்பு தான் போலீஸுக்கு துருப்பு சீட்டாவே அமைஞ்சிருக்குது. இதை கைப்பற்றின காவலர்கள் தனம் உயிரிழந்து கிடக்கிறத யாரு முதல்ல பார்த்ததுன்னு அங்க இருந்த மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நெத்தியில விபூதிய பூசிக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்த 25 வயது இளைஞர் தினேஷ் தான் பார்த்திருக்கான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ வெளியே போயிட்டு இந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தப்பதான் இந்த பெண் செத்து போய் கிடக்கிறத பார்த்தேன் சார். உடனே ஊருக்குள்ள போய் தகவலை சொன்னேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி பேசினவன் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மாத்தி பேசியிருக்கான். அந்த இடத்துல இயற்கை உபாதையை கழிக்க போன அப்பதான் சடலத்தை பார்த்தேன்னு சொல்லியிருக்கான். அவன் பேச்சுல தடுமாற்றமும் பொய்யும் இருந்ததை கவனிச்ச போலீஸ் அவனை சந்தேக லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. மக்களோட மக்களா அப்போ நின்னுக்கிட்டு இருந்த தினேஷ் அங்க இருந்து நைஸா நழுவ ஆரம்பிச்சிருக்கான். அதை பார்த்த போலீஸ் அவனை சுத்தி வளைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினேஷோட வீட்டுக்கு போயும் சோதனை பண்ணாங்க. அப்போ ஒரு பக்கெட் முழுக்க ரத்த கரையும் அதுல தினேஷ் தன்னுடைய ஆடைகளை சோப்புத்தூள் போட்டு ஊற வச்சிருந்ததையும் பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்து நடைய கட்டின காவலர்கள் தினேஷை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்க. அதுலதான் தனத்தை கொலை செஞ்சது மர்ம நபர்கள் இல்ல, உள்ளூரை சேர்ந்த இந்த தினேஷ் தான் அப்படிங்கிறது உறுதியாச்சு. திருவள்ளூர்
கும்மிடிப்பூண்டியில உள்ள சின்ன நத்தம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 42 வயசான இந்த தனம். இவங்களுக்கு அந்த கிராமத்துல சொந்தமா பூந்தோட்டம் ஒண்ணு இருக்கு. தினமும் சாயங்கால நேரத்துல தோட்டத்துல உள்ள பூக்களை பறிச்சு அதை வீடு வீடா எடுத்துக்கிட்டு போய் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க தனம். அப்படித்தான் வெள்ளிக்கிழமை பூ வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு நத்தம் சுண்ணாம்பு குளம் பகுதி வழியா நடந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க தனம். அந்த பகுதி வழியா மது போதையில நடந்து வந்துகிட்டு இருந்த தினேஷுக்கு காம வெறி தலைக்கு ஏறி இருக்கு. அந்த இடத்துல அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது. இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச இளைஞன் தினேஷ் தனத்தை வழிமறிச்சு முதல்ல பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதை அடுத்து தனத்தை அடிச்சு உதைச்சு மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் அவங்க ஆடைகளை கிழிச்சு கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த மனித மிருகத்துக்கிட்ட இருந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க தனம். ஆனா நிதானத்துல இல்லாத தினேஷ் கீழே கிடந்த செங்கல்லால தனத்துடைய தலையில பலமா அடிச்சு அவங்கள மயக்கமடைய வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம தனத்துக்கிட்ட தன்னுடைய வக்கர புத்திய காட்டி செதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கான். அதுக்கு பிறகு இச்சை தீர்ந்ததும் தனம் போட்டிருந்த மூக்குத்தியும் கம்மலையும் திருடின தினேஷ் அவங்கள அங்க இருந்த 10 அடி பள்ளத்துக்குள்ள இழுத்து போட்டுட்டு எஸ்கேப் ஆனவன் நேரா வீட்டுக்கு போய் குளிச்சு பூஜை பண்ணிட்டு நல்லவ மாதிரி நெத்தியில விபூதிய பூசிக்கிட்டு இருக்கான். கையோட ரத்தம் படிஞ்ச துணிய சோப்பு தூளை போட்டு ஊற வச்சுட்டு ஊருக்குள்ள போன தினேஷ் சுண்ணாம்பு குளத்துக்கிட்ட ஒரு பெண் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கான். எலி என்கிற தினேஷுக்கு நத்தம் தான் சொந்த கிராமம். பெற்றோர் இல்லாததால நேரமும் மது போதையிலேயே மிதந்துகிட்டு இருந்த தினேஷ் ஊர்ல எல்லார்கிட்டையும் அடிக்கடி தகராறுல ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு தினேஷ் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அதிகாலையில் விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த சமையல் மாஸ்டர் 2 நாட்களுக்கு பின் சமையல் மாஸ்டர் உயிரிழந்த நிலையில் சொந்த மச்சானே மாமனை காரை ஏற்றி கொலை செய்தது அம்பலம். வாங்கிய கடன் தொகை தள்ளுபடியாவதற்கும் கூடுதலாக இன்சூரன்ஸ் தொகையை பெறுவதற்காகவும் மச்சான் போட்ட மாஸ்டர் பிளான். கர்நாடகத்தை சேர்ந்த நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்தும் மச்சான் சிக்கியது எப்படி? மாஸ்டர் பிளான் மண்ணாயானதன் பின்னணி என்ன? தேதி அதிகாலையில 4 மணிக்கு பைக்ல வந்த ஒருத்தர் மேல ஏதோ ஒரு வாகனம் இடிச்சு கீழே தள்ளி அவர் மயங்கி கிடக்கிறதா பொதுமக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதை அடுத்து கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீஸ் விபத்துல சிக்கி ரத்த வெள்ளத்துல கிடந்த நபரை மீட்டு கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு பொதுமக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல பைக்ல வந்த அந்த நபர் எண்ணேகோள்புதூர் பகுதியை சேர்ந்த ரகுபதிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு நடுவுல சிகிச்சையில இருந்த ரகுபதி விபத்து நடந்த 2 நாளைக்கு பிறகு உயிரிழந்துட்டாரு. அதனால அதிர்ச்சியான உறவினர்கள் ரகுபதியை இடிச்ச காரு யாருடையது, அந்த காரை ஓட்டி வந்த நபர் யாருன்னு எதையுமே கண்டுபிடிக்காம என்ன பண்றீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ காரை கண்டுபிடிச்சிட்டோம், பந்தாரப்பள்ளி பகுதியில உள்ள ராமச்சந்திரனுக்கு சொந்தமான காரை ஒட்டையனூர் பகுதியை சேர்ந்த ராஜா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வினோத்துங்கிறவரு ஓட்டி இருக்காரு. காரையும் பறிமுதல் பண்ணிட்டோம், காரை ஓட்டின நபரையும் கைது பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க போலீஸ். ராஜாவா? அது உயிரிழந்த ரகுபதியோட மச்சானாச்சே. அவர்கிட்ட வேலை பார்க்கிற வினோத்குமார் ஏன் ராமச்சந்திரனோட காரை ஓட்டிக்கிட்டு போகணும்? ஏதோ மர்மமா இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட உறவினர்கள் ராஜாவுக்கும் அவங்க மாமா ரகுபதிக்கும் கடந்த சில மாசமா பண பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதாவும் அதனால ரகுபதியோட உயிரிழப்புல சந்தேகம் இருக்கிறதாவும் குற்றம் சாட்டி உறவினர்கள் 30 பேருக்கு மேல 24ஆம் தேதி காலையில குருபரப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் முன்னால அமர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிஞ்சு சொந்த ஊருக்கு வந்த ரகுபதியோட சடலத்தை அடக்கம் செய்ய மாட்டோம்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ ராஜா கிட்ட கண்டிப்பா விசாரணை பண்றோம், அது வரைக்கும் போராட்டத்தை கைவிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு
சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட காவலர்கள் ரகுபதியுடைய செல்போன் எண்ணை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ரகுபதி கிட்ட சரத்குமாருங்கிற நபருடைய செல்போன் எண்ல இருந்து கடைசியா ராஜா தான் பேசி இருக்கிறாருங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ராஜா கிட்ட நடத்தின கிடுக்கிப்பிடி விசாரணையில தான் அதிகாலையில நடந்தது விபத்தே இல்ல, சொந்த மாமனையே மச்சான் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கு. எண்ணேகோள்புதூர் பகுதியைச் சேர்ந்த சமையல் மாஸ்டரான ரகுபதி அதே பகுதியைச் சேர்ந்த சந்திராங்கிற பொண்ணை கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. சந்திராவுடைய தம்பியான ராஜா கல்யாணமாகி தன்னுடைய மனைவி ஊரான ஒட்டையனூர்ல தங்கி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. எத்தனை காலம்தான் அடுத்தவர்கிட்டயே டிரைவரா வேலை பார்க்கறது, சொந்த வண்டியை எடுத்து ஓனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராஜா அதுக்காக தன்னுடைய அக்கா சந்திரா கிட்ட உதவி கேட்டிருக்காரு. தான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கு ஒரு காரும் ஈச்சர் வாகனமும் தேவைப்படுது, தன்னுடைய பேர்ல எந்த சொத்தும் இல்லாததால லோன் தரமாட்டேங்கிறாங்க, அதனால மாமா பேர்ல உள்ள வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு பிசினஸுக்கு தேவையான பணத்தை கொடுத்தா அதுக்கு மாசம் ஒழுங்கா நான் தவணையை கட்டிடுறேன்னு அக்கா கிட்ட கெஞ்சி இருக்காரு ராஜா. கூட பிறந்த தம்பி கெஞ்சுறதால மனம் இறங்குன சந்திரா தன் கணவர் ரகுபதி கிட்ட ராஜாவுக்கு நாம உதவி பண்ணலாம்னு சொல்லி இருக்காங்க. மச்சான் நல்லா இருக்கட்டுமேன்னு நினைச்ச ரகுபதியும் தன்னுடைய பேர்ல இருந்த வீட்டை சேல் அக்ரிமெண்ட் போட்டு பேங்க்ல 38 லட்சம் ரூபாய் வாங்கி ராஜாவுக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சேலத்துல உள்ள பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் லோன் போட்டு ஒரு இனோவா காரும், கோட்டக்குங்கிற இன்னொரு பேங்க்ல 18 லட்சம் ரூபாய் லோனும் போட்டு ஈச்சர் வாகனமும் தன்னுடைய பெயர்லயே வாங்கி ராஜாவுக்கு கொடுத்திருக்காரு ரகுபதி. இப்படியே மாமா மூலம் கிட்டத்தட்ட 80 லட்சம் லோன் வாங்கின ராஜா மாத தவணைய சரியா கட்டாம இருந்திருக்காரு. அதனால ரகுபதிக்கு அடிக்கடி போன் பண்ணி பணத்தை கட்ட சொன்ன வங்கி ஊழியர்கள் வீட்டுக்கு நேர்ல வந்தும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 3 வங்கிகள்ல இருந்து மாத்தி வங்கி ஊழியர்கள் கொடுத்த டார்ச்சரால கோபப்பட்ட ரகுபதி மச்சாங்கிட்ட பணத்தை கேட்டதோட மனைவி சந்திரா கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு. நீ சொன்னதால தான் லோன் வாங்கி எல்லாத்தையுமே செஞ்சேன், அந்த லோனை கட்ட முடியலன்னா காரையும் ஈச்சர் வாகனத்தையும் திரும்பவும் வங்கியிலேயே ராஜாவை ஒப்படைக்க சொல்லுன்னு மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு ரகுபதி. தினமும் இதனாலேயே தம்பதிக்குள்ள நடந்த சண்டை சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஒரே நேரத்துல 3 வங்கிகள்ல லோன் வாங்கினா எப்படி கட்ட முடியும், அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா எப்படின்னு ராஜாவை திட்டிய உறவினர்கள் சீக்கிரமா பிரச்சனைய முடின்னு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. கூடவே சந்திராவும் ராஜாவுக்கு போன் பண்ணி உன்னால எங்க வீட்டுல தினமும் சண்டை நடக்குது, நிம்மதியா சாப்பிட கூட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பயங்கர மன உளைச்சல்ல இருந்த ராஜா அக்கா சந்திராவுக்கு போன் பண்ணி மாமா உயிரோட இருந்தா தானே லோன் கட்டணும், ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்துட்டா லோனும் தள்ளுபடி ஆகிரும், அதே நேரத்துல இன்சூரன்ஸ் பணமும் வரும், அதனால அவர் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு சொந்த அக்காவுடைய வாழ்க்கையிலேயே கைய வச்சிருக்காரு ராஜா. ஆனா சந்திராவுக்கு தன் கணவர் உயிரை விட தினமும் நடக்கிற சண்டை தான் பெரிய ரணமா தெரிஞ்சதால தம்பியுடைய குரூர பிளானுக்கு எந்த மறுப்புமே சொல்லல, அவ்வளவு ஏன் அதிர்ச்சி கூட ஆகல. இது ஒரு புறம் இருக்க, பந்தாரப்பள்ளியில உள்ள தன்னுடைய நண்பர் ராமச்சந்திரனுக்கு போன் பண்ண ராஜா தன்னுடைய காரை ஒருத்தர் வெளியில எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, அதனால உங்க காரை கொடுங்க, அவசரமா நான் வெளியே போகணும்னு காலையில வந்து தந்துடுறேன்னு கேட்டிருக்காரு. தொழில் நண்பர்னு நினைச்ச ராமச்சந்திரனும் எதுக்கு எங்க போறீங்க அப்படின்னு எதுவுமே கேட்காம கார் சாவியை கொடுத்திருக்காரு. அதை வாங்கிக்கிட்ட ராஜா சாப்பர்தி பகுதியில உள்ள தன்னுடைய உறவினர் சரத்குமாருக்கு போன் பண்ணி மது குடிக்க போலாமா, நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே ஓகே சொன்ன சரத்குமார் தான் வந்த பைக்கை கிருஷ்ணகிரி டோல்கேட் பக்கத்துல நிறுத்திட்டு ராஜா வந்த கார்ல ஏறி இருக்காரு. அதையடுத்து பெத்தாலப்பள்ளி பகுதியில ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உட்காந்து 2 பேருமா மது குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பாஞ்சாலியூருக்கு போய் அங்க இருந்தும் மது வாங்கி குடிச்சிருக்காங்க. அந்த சமயம்
தன்னுடைய அக்கா சந்திராவை மாமா ரகுபதி தினமும் மது குடிச்சிட்டு வந்து அடிச்சு உதைச்சி சித்திரவதை பண்றாருன்னு கொடுமை தாங்க முடியாம பல நேரங்கள்ல அக்கா தவறான முடிவுக்கு போறதாகவும் அதனால காரை ஏத்தி மாமாவுடைய கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறதாவும் முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு அழுது இருக்காரு ராஜா. அப்படி காரை ஏத்தி கொலை பண்ணிட்டா வர்ற இன்சூரன்ஸ் தொகையில 7 லட்சம் ரூபாயை உனக்கு கொடுத்து தர வேண்டிய கடன் தொகையும் அடைச்சிடுறேன், அதோட இன்சூரன்ஸ் தொகையையும் பாதிக்கு பாதி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. 7 லட்சத்தை ராஜாவுக்கு கடனா கொடுத்துட்டு எப்படிடா வாங்கணும்னு தெரியலையேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த சரத்குமார் ராஜாவுடைய பிளானுக்கு தலைக்கேறின போதையிலேயே ஓகே சொல்லியிருக்காரு. அதை அடுத்து எண்ணேகோள்புதூருக்கு போன ராஜா விவரமா சரத்குமார் போன்ல இருந்து ரகுபதிக்கு போன் பண்ணி இருக்காரு. மாமா, குருபரப்பள்ளி பக்கத்துல ஈச்சர் வாகனத்தை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. வண்டி உங்க பேர்ல இருக்கிறதால நீங்க நேர்ல வந்தா தான் வண்டியை விடுவோம்னு போலீசார் சொல்றதா சொல்லியிருக்காரு. ஆனா மது போதையில இருந்த ரகுபதி தூங்கிட்டாரு. அதனால மறுநாள் நைட்டு மாமாவுக்கு போன் பண்ணி வண்டியை வாங்கி கொடுக்க வாங்கன்னு கூப்பிட்டிருக்காரு. அப்பவும் ரகுபதி வரவே இல்லை. அதை அடுத்து அதிகாலையில அக்கா வீட்டுக்கே நேர்ல போன ராஜா ரகுபதியை எழுப்பி கூட்டிட்டு போயிருக்காரு. பைக்ல ரகுபதி முன்னால போக பின்னாலேயே கார்ல ராஜாவும் சரத்குமாரும் போயிருக்காங்க. எண்ணேகோள்புதூர் தென்பெண்ணை ஆற்று மேம்பாலத்துக்கு பக்கத்துல வந்தப்ப பைக் மேல காரை வச்சு இடிச்சு ரகுபதியை கீழே தள்ளி இருக்காங்க. அப்போ கீழே விழுந்த ரகுபதிக்கு காயம்தான் ஆகியிருக்கு. உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அதனால காருக்குள்ள இருந்த இரும்பு ராடால ரகுபதியுடைய தலையில ராஜாவும் சரத்குமாரும் சரமாரியா தாக்கி இருக்காங்க. ஏற்கனவே போதையில இருந்த ரகுபதி அதிக ரத்தம் வெளியேறி மயங்கிட்டாரு. ஆனா ரகுபதி உயிர் இழந்துட்டதா நினைச்ச ராஜாவும் சரத்குமாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஸ்மார்ட்டா ஒரு வேலையை பார்த்திருக்காரு ராஜா. தன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வினோத்குமாருக்கு போன் பண்ணி வர்ற வழியில பைக்ல வந்த ஒருத்தர் மேல தெரியாம காரை ஏத்திட்டேன், போலீஸ்ல போய் நீ சரணடைஞ்சிடு, நான் ஜாமீன்ல உன்னை எடுத்துடுறேன், கை நிறைய பணமும் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜா. முதலாளி சொன்னா செய்யணும், வேற எதுவும் மறுத்து பேசக்கூடாதுன்னு நினைச்ச வினோத் ராஜா சொன்னபடியே கார்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்காரு. இதுக்கு நடுவுல தன்னுடைய அக்கா சந்திராவையும் விபத்து நடந்திருக்கிறதா நேக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காரு ராஜா. அதனால போலீஸுக்கு எந்த சந்தேகமுமே வரல. ஆனா காரை ஏன் கண்டுபிடிக்கலன்னு உறவினர்கள் கேள்வி கேட்டப்போ காரையும் கண்டுபிடிச்சிட்டோம், காரை ஓட்டுனவங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு ராஜாவுடைய பெயரை காவலர்கள் சொன்னப்பதான் மொத்த உண்மையுமே வெளியே வந்திருக்குது. அதை அடுத்து ராஜா, சரத்குமார், ரகுபதியுடைய மனைவி சந்திரா இப்படி 3 பேரையும் கைது பண்ண போலீஸ் வினோத்குமாரை விடுவிச்சிட்டாங்க. கூட பிறந்த பாவத்துக்கு உதவ நினைச்ச அக்காவும், கடனையும் கட்டாம இன்சூரன்ஸ் பணத்தையும் சுருட்டலாம்னு நினைச்ச தம்பியும், அந்த இன்சூரன்ஸ் பணத்துல பாதிய அமைக்கிடலாம்னு நினைச்ச உறவினரும் இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுவிட்டு காரில் வந்தபோது நடந்த பாலியல் வன்கொடுமை. புதரில் மறைந்திருந்து 43 வயது பெண்ணை நாசமாக்கிய 7 பேர், ஒரு சிறுவன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் கடந்த 3 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது தீர்ப்பு. 7 பேருக்கும் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போன 43 வயசான பெண் மீண்டும் கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. போற வழியில இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக பாலவனத்தம் கோபாலபுரம் சாலையில காரை விட்டு இறங்கின அந்த பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு புதர் பக்கம் போயிருக்காங்க. அந்த புதர் பக்கத்துல இருந்து திடீர்னு வந்த அந்த 7 பேரு அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி மாத்தி மாத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இயற்கை உபாதையை கழிக்க போன பொண்ணை இன்னும் காணுமேன்னு சந்தேகப்பட்ட கார்ல இருந்த உறவினர்கள் இறங்கி போய் தேடி பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்ட 7 பேரும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதை அடுத்து அந்த பொண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக கொண்டு போன உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகாரும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீசார்
சந்தேகத்துக்குரிய நபர்கள், ஏற்கனவே பல வழக்குகள்ல தொடர்புடைய நபர்கள், சம்பவம் நடந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போற நபர்கள்னு பல பேரை கூட்டிட்டு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட காட்டி அடையாளம் காமிக்க சொல்லி இருக்காங்க. அதுல கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த சீனிவாசன், பேரையூரைச் சேர்ந்த பிரபாகரன், விஜய், ராம்குமார், ஜெயக்குமார், கல்லூரி மாணவர் அழகுமுருகன் மற்றும் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஆகிய 7 பேரை அந்த பொண்ணு அடையாளம் காட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில புதர்ல உட்கார்ந்து தினமும் மது அருந்தறது வழக்கம். அப்படி மது அருந்திக்கிட்டு இருந்தப்பதான் இந்த பொண்ணு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்பதான் 7 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டதா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 16 வயது சிறுவனை மட்டும் சீர்திருத்த பள்ளியில அடைச்ச போலீசார் மத்த 6 பேரையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 2022 ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள விரைவு மாவட்ட மகளிர் நீதிமன்றத்துல 3 வருஷமா நடந்துகிட்டு இருந்த இந்த பாலியல் வன்கொடுமை கேஸ்ல இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஸ்ரீனிவாசன், பிரபாகரன், விஜய், ராம்குமார், ஜெயக்குமார், அழகுமுருகன் உள்ளிட்ட 6 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 70,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி. இந்த உத்தரவுக்கு பிறகு சிறைக்கு போன 6 பேரும் முகத்தை மூடிக்கிட்டும் தலைய குனிஞ்சபடியும் காவலர்களோடு நடந்து போய் காவல் வாகனத்துல ஏறினாங்க. நள்ளிரவில் கதவை தட்டிய இளைஞர், கமுக்கமாக சென்று கதவை திறந்துவிட்ட இளம்பெண், ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவி, கணவனின் தலையை சிதைத்து கொன்று சடலத்தை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்திய பயங்கரம். காதல் கணவனை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? ஊருக்கு ஒதுக்கு புறத்துல உள்ள காலி இடத்துல எரிஞ்ச நிலையில சடலம் ஒண்ணு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் சோதனை செஞ்சப்ப எரிஞ்ச நிலையில கிடக்கிறது ஒரு ஆணுடைய சடலம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதையடுத்து அந்த ஆண் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ஆனா உடல் பாதி சைடு முழுவதுமா எரிஞ்சு போய் இருந்ததால யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு சவாலா மாறுச்சு. செல்போன், மணி பர்ஸ்னு ஏதாச்சும் பக்கத்துலயோ இல்ல சுத்தி முத்தியோ இருக்கான்னு போலீஸ் தேடி இருக்காங்க. ஆனா அப்படி எந்த பொருளும் அந்த இடத்துல இல்ல. ஒதுக்குப்புறமான ஏரியாங்கிறதால பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் இல்ல. ஆக மொத்தம் இறந்து கிடக்கிறது யாரு, கொன்னது யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல கடந்த ஒரு வாரத்துக்குள்ள காணாம போனதா ஸ்டேஷனுக்கு வந்த கம்ப்ளைண்ட் லிஸ்டை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுல மதநாயக்கனஹள்ளியை சேர்ந்த பசவராஜ் என்பவரை 3 நாளா காணோம்னு அவருடைய சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பசவராஜுடைய சொந்தக்காரங்களை நேர்ல கூட்டிட்டு வந்து சடலத்தை காட்டினப்ப அது பசவராஜ் தான் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதுக்கு பிறகு பசவராஜ கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியே வந்து பதற வச்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பசவராஜ், சரணம்மா தம்பதி பிழப்ப தேடி கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்க. மதநாயக்கனஹள்ளி பகுதியில வாடகைக்கு வீடெடுத்து தங்கியிருந்த இந்த தம்பதி கட்டுமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல சரணம்மாவுக்கு கூட வேலை பார்க்கிற வீரபத்ராங்கிற நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவா மாறியிருக்கு. பசவராஜ் வேலைக்கு போன நேரம் பார்த்து வீரபத்ரா அடிக்கடி சரணம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த விஷயம் பசவராஜுக்கு தெரிய வரவே மனைவி சரணம்மாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகும் சரணம்மா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் வேலைக்கு போன கணவன் பசவராஜ் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமயம் வீட்டுக்குள்ள மனைவி சரணம்மா வீரபத்ராவோட தனிமையில இருந்ததை நேர்ல பார்த்த பசவராஜ் கொந்தளிச்சு போயிட்டாரு. இவ்வளவு சொல்லியும் திருந்த மாட்டியான்னு சரணம்மாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. அதோட சரணம்மாவுடைய செல்போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. பசவராஜ் இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சதால கடுப்பான சரணம்மா தன்னுடைய காதலன் வீரபத்ரா கூட சேர்ந்து கணவனை கொல்ல கிட்டத்தட்ட 1 மாசமா பிளான் பண்ணியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வீரபத்ரா சரணம்மா வீட்டுக்கு வந்திருக்கான்.
வீரபத்ரா கதவை லைட்டா தட்டினதுமே சுதாகரிச்சுக்கிட்ட சரணம்மா மெதுவா போய் கதவை திறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வீரபத்ராவும் சரணம்மாவும் சேர்ந்து ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த பசவராஜோட தலையில கல்லை தூக்கி போட்டு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இரவோட இரவா சடலத்தை டிஸ்போஸ் பண்ணவும் பிளான் போட்டிருக்காங்க. பசவராஜோட சடலத்தை ஒரு சாக்கு மூட்டையில போட்டுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. இறந்து கிடந்தது பசவராஜ் தான்னு சொந்தக்காரங்க மூலமா தெரிய வந்தாலும் அவங்கள யார் இப்படி கொன்னதுன்னு தெரியாம போலீஸ் முதல்ல பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பசவராஜோட வீடு இருக்கிற ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணப்பதான் வீரபத்ராவும் சரணம்மாவும் இரவு நேரத்துல சாக்கு மூட்டைய பைக்ல வச்சு எடுத்துக்கிட்டு போனது பதிவாகி இருந்தது. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு 2 பேரையும் பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. போலீஸுடைய கிடுக்கிப்பிடி விசாரணையில சரணம்மாவும் வீரபத்ராவும் பண்ண எல்லா கிரிமினல் வேலைகளையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.